ராஜநகர பேரரசில் ஒரு நாள் மக்கள் அரசர் புலிகேசியிடம் ஓடி வந்தனர். நகரத்தில் ஒரு திருடன் சுற்றி கொண்டிருக்கிறான், யாராலும் அவனை பிடிக்க முடியவில்லை என்று அவர்கள் முறையிட்டனர். இந்த செய்தியை கேட்ட அரசர் கவலையில் ஆழ்ந்தார். எப்படி இந்த திருடனை பிடிப்பது என்று யோசித்தார். அப்போது பனாலி சிரித்துக்கொண்டே முன்வந்தார். அரசே, கவலை வேண்டாம், இன்று இரவே அந்த திருடனை நான் பிடித்து விடுவேன் என்றார். அன்று இரவு நிலவு வெளிச்சத்தில் அமைதியான ராஜநகர தெருக்கள் தூங்கிக் கொண்டிருந்தன. பனாலி தனது வீட்டின் முன் ஒரு விசித்திரமான பலகையை வைத்தார். அதில், இந்த வீட்டில் எதுவுமே இல்லை, ஆனால் திருடன் வந்தால் பரிசு உண்டு என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வழியாக வந்த திருடன் அந்த பலகையை பார்த்து குழம்பினான். பரிசா, இது என்ன புதிர் என்று யோசித்தான். ஆசை அவனை தூண்டியது. மெதுவாக கதவை திறந்து திருடன் வீட்டுக்குள் நுழைந்தான். திடீரென்று விளக்கு எரிந்தது. பனாலி அவன் முன் தோன்றி, வாழ்த்துக்கள், நீதான் இந்த நகரத்தின் மிக புத்திசாலி திருடன் என்றார். இதைக் கேட்ட திருடன் பயத்தில் நடுங்கினான். ஓட முயன்றான், ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அடுத்த நாள் காலை தெனாலிராமன் திருடனை அரசரிடம் ஒப்படைத்தார். அரசர் சிரித்துக்கொண்டே கேட்டார், பனாலி, புத்திசாலி திருடனை எப்படி பிடித்தாய்? அப்போது பனாலி பணிவுடன் சொன்னார், திருடனை பிடிக்க வலிமை வேண்டாம் அரசே, அவனின் ஆசையை தூண்டினாலே போதும். இதைக் கேட்ட அரசர் மகிழ்ச்சியடைந்து பனாலியை பாராட்டினார். நகரமே பனாலியின் புத்திசாலித்தனத்தை புகழ்ந்தது. இந்த கதையின் நீதி, பேராசை எப்போதும் ஆபத்தில் முடியும். மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.